ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது வந்து முகியோட பர்த்டே அன்னைக்குன்னு காலையில எடுத்த விளாக் தான் பாருங்க. 5:30க்குலாம் அலாரம் வச்சு எந்திரிச்சாச்சு. ஸோ பாருங்க இன்னும் விடியவே இல்ல. இது என்ன மம்பட்டியில பண்றேன் அப்படின்னா, எல்லா கிராமத்தில உள்ளவங்களுக்கும் தெரியும். வாசல்ல தான் பொங்க வைப்பாங்க. அதுவும் கூடு வெட்டி தான் பொங்க வைப்பாங்க. ஸோ அந்த பள்ளம் தான் இது. ஏன்னா பொங்கலுக்கு மறுபடியும் ஓப்பன் பண்ணணும் இல்லையா? அதனால நான் அதில ஃப்ரீயா தான் அப்படியே வச்சிருந்தேன். இப்போ கலர் கோலம் போடுறதுக்காக அதில் மண் அள்ளி வச்சு நிரப்பியிருந்தேன். பொதுவா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் கிராமத்தில் உள்ளவங்களுக்கு. பொங்கல்னாலே விசேஷம். அதுலேயும் அந்த வாசல்ல கோடு வெட்டி பொங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆனா நான் பிறந்த இடத்துல வந்து நாங்க வந்து வீட்டுக்குள்ள கேஸ்ல தான் வைப்போம். ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து மாமனார் ஊர்ல வந்துட்டு எப்படின்னா, வாசல்ல கோடு வெட்டி ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கும். பார்க்கவே சூப்பரா இருக்கும். இது மட்டும் இல்லங்க. பொதுவாவே கிராமத்துல எப்படின்னா, பொங்கல், தீபாவளி, கார்த்திகை தீபம், விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை இந்த மாரி எல்லா ஃபெஸ்டிவலுமே நல்ல சிறப்பா பண்ணுவாங்க. ஆனா நான் பிறந்த ஊர்ல அப்படிலாம் கிடையாது. அதுவும் பொங்கல்னா 3 நாள் சூப்பரா இருக்குங்க. முதல் நாள் வீட்டு பொங்கலு, 2வது நாளு மாட்டு பொங்கலு. மாட்டுக்கு பொங்க வச்சு சாமி கும்பிடுவோம். சூப்பரா இருக்கும். அது 3ஆம் நாளு காணும் பொங்கல்னு சொல்றது வந்து விளையாட்டு போட்டி வச்சு ஸ்கூல்ல வந்து விளையாட்டு போட்டி வைப்பாங்க. சூப்பரா இருக்கும். ப்ரைஸ் குடுப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து டான்ஸ்லாம் பிள்ளைங்க குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் டான்ஸ் ஆடுங்க. பார்க்கவே சூப்பரா இருக்குங்க. நானும் கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சே போயிருச்சு. இன்னைக்கு வந்து சிம்பிளா தான் போட்டேன். ஏன்னா சரியான பனி. உட்காந்துட்டு இருக்க முடியல. அது இல்லாம வேலைகள் வேற நெறையா இருக்கு. அதனால வந்து சிம்பிளா இந்த கோலம் தான் போட்டிருந்தேன். ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருந்தேன். எல்லாரும் பாருங்க. பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வீட்டெல்லாம் தொடச்சு விட்டுட்டேங்க. இங்கேயுமா அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளுக்கு எங்க போனாலுமே துடைக்கிற வேலை, கிளீன் பண்ற வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நாங்க 1 வாரம் வேற இங்க இல்லையா? அதனால நல்லா தொடச்சு விட்டுட்டு நீட்டா கொல்லை பக்கமும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுட்டு இங்கிட்டு நம்ம வந்து சுற்றி அடைக்காமல் இருக்கிறனால ஒரே நாய்கள்லாம் வருதுங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லியுமே இதை கழுவி விட்டுருவேன். முக்கியம் வந்து இந்த கொல்லைப்புறம் தான் நின்று விளையாடுவாங்க. அதனால் இதை கழுவி விட்டுட்டு ஒரு கோலத்தை போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய அடுப்படி தாங்க. கிச்சனையும் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி சந்தன குங்குமம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்களேன் அந்த செடியை, அது வந்து பாகக்காய் நினைக்கிறேன். சூப்பராக அதுக்கு கம்பெல்லாம் கட்டி படர்ற மாதிரி விட்டுருக்காங்க எங்கள் மாமனார் எங்கள் அத்தையும். அடுத்து வந்து என்ன நம்மளுக்கு வேலை அப்படின்னா, அந்த பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் எடுக்கணுங்க. எங்கள் வீடுனா நான் பிறந்த வீட்டில் வந்து ஓரளவு மேக்ஸிமம் மினிமமாக உள்ள பாத்திரம் தாங்க இருக்கும். ஆனால் பாத்திரங்கள் நிறையா இருக்கும். ஆனால் பெரிய பெரிய பாத்திரம்லாம் நாங்கள் வாங்கினதில்ல. ஆனால் இங்கே எல்லாமே பெரிய பெரிய பாத்திரம் தாங்க. பொதுவாக நாங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னாலே வந்து வாடகைக்கு தான் வாங்குவோம் பாத்திரம்லாம். ஆனால் என்னுடைய ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூவா? இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? ஆ, சாக்கி தரவா அம்மா? கேக் வெட்டுவோமா? கேக்கு கட் பண்ணுவோமா? சாக்கி ஹாப்பி பர்த்டே. ஆனால் என்னோட மாமனார் வீட்டில் எப்படின்னா, எதுக்குமே பாத்திரம் கடையில் வாடகைக்கு வாங்க மாட்டாங்கங்க. எல்லாமே இங்கே இருக்குங்க. அதுவும் பெரிய பெரிய பானை, பெரிய பெரிய சட்டி. எனக்கு இங்கே வந்து பார்க்கும்பொழுது ஒரே ஆச்சரியமாக போச்சு. ஸோ அதுதான் சமைக்கிறதுக்காக அந்த பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டீக்கு முன்னாடி தண்ணியும் குடிச்சிட்டேன். ஸோ பெட்டு கவர் நான் ஊருக்கு போகும்பொழுது எப்போவுமே பெட்டு கவர்லாம் ரிமூவ் பண்ணி மடித்து வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா ஆளுங்க இருக்க மாட்டோம். ஸோ அதனால் பெட்டை மட்டும் தான் வச்சுட்டு போகிறது. வந்து தான் எப்போவுமே கவர் மாட்டிக்கிறது. 2 செட்டு கவர் வச்சுருக்கேன். அதில் வந்து துவைச்சிருந்த இந்த கவர் பெட்டு கவர் மாற்றியாச்சு. மதியம் ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறனால காலையில் சிம்பிளாக சேமியா தாங்க கிண்டி கொடுத்துருந்தேன். அதுவும் வெங்காயம்லாம் நறுக்கலை. சும்மா வெறுமனே கடுகு போட்டு தாளிச்சிட்டு முகிக்கு கொடுத்துட்டேன். நான் சாப்பிடலை. முகிக்கு மட்டும்தான் செஞ்சு கொடுத்தேன். இந்த 2 சாரீ தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எந்த சாரீ கட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஃபைனலாக வீடியோவில் இருக்குது எந்த சாரீ கட்டியிருக்கேன்னு. தெரிஞ்சவங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹாய் காட்டினாங்க இல்லையா, அவங்க தான் என்னுடைய நாத்தனார் மக. என்னுடைய 4வது நாத்தனார் மக. எனக்கு 4 நாத்தனாருங்க. அதில் கடைசி நாத்தனார் மக இவங்க தான். பேர் வந்து லித்திமா. ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அத்தாச்சி அத்தாச்சின்னு. அதே மாதிரி முகியும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அத்தாச்சி அத்தாச்சின்னு. இது வந்து எங்கள் அத்தை. அது வந்து என்னுடைய கடைசி நாத்தனார். அவங்க மக தான் இது லித்திமா. ஸோ இன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்னா, சுட சுட சோறுங்க, முட்டை, சிக்கன் குழம்பு, சிக்கன் பிரட்டல், அப்புறம் ரசம், அதுக்கப்புறம் வந்து இறால் கிரேவிங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள மெனு.
கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஏன்னா செகண்ட் பர்த்டே தானே, ஸோ அதனால் சிம்பிளாக பண்ணியாச்சு. அவங்க வந்து என்னுடைய அக்கா. அக்கானா எங்கள் அம்மாவோட கூட பிறந்த பெரியம்மா பொண்ணு. அவங்க தான். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரவங்க வந்திருந்தாங்க. 2 பசங்களும் வந்திருந்தாங்க. இதுதான் முகிக்கு வந்து பர்த்டேக்கு முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ்ஸு. இதுவுமே புது ட்ரெஸ் தான். தேங்க் யூ.